ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அன்றைக்கி ஒரு நாள் எதர்ச்சியாக கிண்டலில் புக் படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கப்போ பேட்ரி திடீர்னு லோ ஆகிடுச்சு. சரி, ஓகே, அதோட கவரில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிண்டலை அந்த கவரில் போட்டு, அந்த கவர் வந்து மேட் பண்ணதே நான் தான் க்ரோஷே பண்ணேன். சரி, ஓகே, நம்ம மைக்குக்கும் ஏன் நம்ம க்ரோஷே பண்ணக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த வீடியோ. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் வந்து க்ரோஷே தான் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட எப்பயுமே யான் வந்து ஆல்வேஸ் என்கிட்ட ஸ்டாக்கில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு எப்போ வேணால் எதை வேணால் பண்ணணும்னு தோணும். ஸோ அதனால் எப்போவுமே யான் வந்து நான் வந்து ஸ்டாக்கில் வச்சுருப்பேன். இங்கி பிங்கி பாங்கி போட்டதில் என்னவோ பிங்க்கு தான் ஜெயிச்சிச்சு. பட் ஆனால் சரி, இது ஒரு ப்ளூ கலரில் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலரில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி, எதுக்கு மேடம் நீங்கள் மெமிக்ரியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு இப்போ சரியான கோல்டுங்க. அந்த கோல்டுலேயும் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஆக்சுவலி பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப முடியல. வீட்டில் எல்லாருக்குமே ஃபீவரு. ஸோ எல்லோரும் நீங்களும் பார்த்து இருந்துக்கங்க. ஸோ இங்கே க்ரோஷே தான் பண்ணிகிட்டு இருக்கேன். எதுக்குன்னா அந்த மைக்குக்கு அதோட பேஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அளவு வச்சு பார்த்து ரெடி பண்ணிக்கணும் இல்லையா. நான் ஏன்னா வந்து எத்தனை ஸ்டிச் போடணும்னு எனக்கு தெரியாது. ஸோ அதோட அளவை வச்சு பார்த்து நான் பாட்டுக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து இப்போ ஒரு க்ரோஷே ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு க்ரோஷே எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே வந்து க்ரோஷே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதோட டியூட்டோரியல் வீடியோ வந்து நான் வந்து போடுறேன். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் போடுறேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து க்ரோஷே பண்ணுறதுனால எனக்கு கையெல்லாம் சரியான பெயினுங்க. அதனால் சுத்தமாக முடியல. சரி, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓரளவுக்கு அப்படியே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் டச்சும் விட்டு போயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. அதனால் கொஞ்சம் போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுனால சாங் கேட்டுக்கிட்டே நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு பண்ணதே கொஞ்சம் தெரியலை. ஸோ ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா என்னால் ரொம்ப ஃபுல்லாலாம் பண்ண முடியல. அப்புறம் எனக்கு பசிக்குமில்ல, நான் சாப்பிடணுமில்ல அப்படின்ற மாதிரி நான் சாப்பிட போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, டிவி பார்த்துட்டே ஆஸ் யூஷுவல் நம்ம சீரியல் தான் எங்கள் அம்மாவோட சேர்ந்து எனக்கு பழக்கப்படுத்தி விட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் அந்த சீரியலெல்லாம் பார்த்துட்ருக்கேன். சரி, ஏன் எனக்கு அதில் ரொம்பலாம் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. பட் சீரியலை போட்டு விட்டோம்னா ஒரு ஃபேமிலி வைப்பு கிடைக்கும் பார்த்தீங்களா. அதுக்காக நான் அந்த சீரியலை போட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கும் எனக்கு பண்ணுற ஒர்க்கை பண்ணுவேன். இது வந்து நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக அன்னைக்கு வந்து ஃபுல்லாக முடிக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மேலே இருக்கிற கேப் பண்ணிடலாம், அதோட க்ளோஸ் பண்ணுறதுக்கான கேப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இன்றைக்கி. பட் அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். அதுவும் அன்றைக்கி பண்ண முடியல. சரி, டிவி பார்த்துட்டே ஆஸ் யூஷுவல் நம்ம சீரியல் தான் பார்ப்போம். ஸோ சீரியலை போட்டு விட்டு பாண்டியன் ஸ்டோர் தான் அன்றைக்கி நம்ம கண்ணில் கிடச்சிச்சு. மீதி எல்லாமே பார்த்துட்டேன். ஸோ பாண்டியன் ஸ்டோரை போட்டு விடுவோம். அதுவும் என்ன போகுது, என்ன கதை எதுவும் எனக்கு தெரியாது. நீங்களும் சீரியல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் பெருசாக முன்னாடி இந்த சீரியல் பார்க்குறவங்களெல்லாம் கலாய்ச்சிட்டே இருப்பேன். என்ன இது கிளவி மாதிரி சீரியல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நமக்கு ஒரு தடவை போர் அடிக்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னே தெரியாதப்ப சரி, டிவியில் ஏதாவது ஒன்று ஓடுனா ஓகே, அது டெய்லி நம்ம கண்டினியூவாக பார்க்கும்போது சரி ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சது ஓடுது. சரி, அதோட கண்டினியூஷன் என்ன, அதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸு நிறைய லாஜிக் மிஸ்டேக்கு, அவ்வளோ மிஸ்டேக் நானே கண்டுபிடிப்பேன். பட் இட்ஸ் ஓகே. அதனால் ஓரளவுக்கு பார்த்தா அதுக்கப்புறம் ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதையும் பார்த்துட்டு சைட் பை சைட் சீரியலையும் பார்த்துட்டு ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டே அப்புறமேட்டுக்கு அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க கேப் வந்து நான் தனியாக பண்ணது அது பர்ஃபெக்டாக அதில் ஃபிட் ஆகிடுச்சு. அது ஆனதும் எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சுங்க. என்னடா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு க்ரோஷே பண்ணுறோம், அது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சுன்னு செம்ம ஹாப்பி. நான் இப்போ கை வலிச்சிச்சு. சரி, என்னடா நம்ம பண்ணதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு எடிட்டிங் பண்ண போயிட்டேன். அதுக்கப்புறம் அகெயின் தேர்ட் டே தாங்க ஃபுல்லாக முடித்தேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குல்ல. கண்டிப்பாக இதை ஒரு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாள் கழிச்சு ஒரு நல்ல க்ரோஷே பண்ணது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அண்ட் இன்னும் நிறைய க்ரோஷே வீடியோ வேணும்னா கீழே க்ரோஷேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.